இதை வந்து பிடிச்சிட்டு வராதீங்க, கடலில் விட்டுருங்க. நல்ல மனுஷன். வணக்கம். கியூ மீனவன் இந்த கால் ஆடிச்சு மக்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் களிநண்டு. இந்த களிநண்டு வந்து உயிரோட நல்லா சூப்பராக இருந்துச்சு. செனை இல்லாமல் இருந்துச்சுன்னா விலை கூட பார்த்தீங்களா. இது செனை பிடிச்சதுனால இந்த களிநண்டு வந்து விலை போகல. என்ன காரணம் அப்படின்னா இவர் பல மில்லியன் கணக்கில் வந்து செனையை கையில் வச்சுருக்காரு. செனையை மட்டும் காட்டுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மஞ்சன்னு இருக்கு வருங்க, இது ஃபுல்லாமே அவ்வளவுமே மில்லியன் கணக்கில் உள்ள இந்த களிநண்டு முட்டை தாங்க. அப்போ மில்லியன் கணக்கில் இதை கடலில் குஞ்சு உரைச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கடல் வளம் எவ்வளவு பெருகு. எது எப்படியோ இந்த களிநண்டை விற்று கொடுக்க போன எனக்கு இந்த வாங்க வந்த ஒரு வியாபாரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிச்சாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் எங்களை போல உள்ள வியாபாரிக்கு மட்டும் இல்லை, கடலுக்கு போகிற மீனவர்களுக்கு சேர்த்தே உரித்தாகட்டும். அப்படி என்ன நடந்துச்சு வாங்க பார்த்துருவோம். கறிக்கு தான் கொடுக்க உங்களுக்கு வெறும் 400 புள்ள மாதிரி அங்க இருந்து கெட்டி கொண்டு நீங்க கூட துளம்பு கொண்டு போகலாம். அதுக்கு மேல 300 நான் கொடுத்துக்கிறேன், நீங்க கொண்டு போங்க. இல்ல ஒரு கூட ஒரு 100 மட்டும் சேர்த்து. அது உங்க அன்புக்காண்டி தான் காசு. 500 கொடுக்குறது புரியுதா? உங்க அன்புக்காண்டி தான். நீங்க கூட கொண்டு போங்க. சரி ஒரு 50 வாங்க கூடாது. 50 ஏன் வாங்க கூடாது? வாங்க கூடாது. ஏன்னா இது வந்து பூனண்டா இருக்குல்ல. பூனண்டா என்ன செய்யணும்? இந்த கடல்ல விட்டுறணும் முறையா. இதை வந்து பிடிச்சிட்டு வராதீங்க, கடல்ல விட்டுருங்க. நல்ல மனுஷன். இந்த மாதிரி பூனண்டை நீங்கள் கொண்டுகிட்டு வந்தாலுமே இங்கே வந்து கம்மியான விலைக்கு தான் போகும். அதனால் என்ன செய்யணும்னா அந்த சொன்னார் வச்சியெல்லாம் நல்ல மனுஷன். இது அப்படியே கடலில் ஒட்டியெல்லாம் லட்சக்கணக்கான குஞ்சு பொறிக்காது. அதனால அது அப்படியே நம்ம மீனவர்களாக நம்ம தான் கடல் வளத்தை காக்கணும் அப்படிங்கிறதுனால அதனால அரசு மீன்வளத்துறையும் மீனவர்கள் மத்தியில் ஆமைகள் இது வந்து கடல் காப்பான் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதில் சக்ஸஸ் ஆக்கினீங்களோ அதே மாதிரியே இந்த செனை பிடிச்ச நண்டையும் மீனவர்கள் பிடிச்ச கரையை கொண்டு வராதியா. ஏன்னா இது அதிகமான விலைக்கெல்லாம் விற்க மாட்டேக்கு. கடலில் இருந்தாலும் பல மில்லியன் கணக்கில் இது வந்து குட்டி விடும் அப்படிங்கிற தகவலை மீனவர்களுக்கு விதைச்சு இன்னைக்கு எப்படி கடல் பூரா ஆமைகள் நிரம்பி வழியுதோ அதே மாதிரியே இந்த களிநண்டு கடல் பூரா நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றொரு இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.